இன்றைக்கி நம்ம சைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோங்க. என்னுடைய பையனுக்கு தடுப்பூசி போடலாம் அப்படின்ட்டு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, நம்மள மாதிரி ஃபாரினர்ஸ் வந்தோம்னா எந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்றதுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வீடியோவுக்கு மேலே வந்துட்டோங்க. லிஃப்ட்லேருந்து வந்து மேலே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மாலுக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து ஆரம்ப சுகாதாரம் வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த மாதிரி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆரம்ப சுகாதார ஹாஸ்பிட்டல் எவ்வளோ சின்னதாக இருக்கும், ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். எங்கே நம்ம போகணும் அப்படின்றத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஏரியா எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இங்கே போய் பார்த்தோம், இது ஏதோ மெடிக்கல் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குற ஏரியாங்க. இதுதான் வந்து இப்போ நம்ம இவங்கள்ட்ட போயிட்டு அவங்க வந்து எதுக்கு வந்திருக்கீங்க என்னன்றதெல்லாம் வந்து கேட்பாங்க. என் பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஐடி கார்டு கேட்டாங்க. நம்மளுடைய பாஸ்போர்ட்டுமே எல்லாமே செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, சிக்னேச்சர் எல்லாமே வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த இன்ஜெக்ஷன் போடணும்னு முதற்கொண்டு பில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்ட்டு நம்ம இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு சீல் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த ரூம் நம்பரு என்ன அப்படின்றதுமே நம்மளுக்கு சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் வந்து இப்போ போகலாங்க. இப்போ வந்து பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. நான் ஒன்றும் பை ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். வீடியோ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கூட பார்த்துட்டு. இங்கே ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் நம்பர் எத்தனாவதாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 5ல் வந்து பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நவீன் கார்த்திக்னு. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், என்னோடய பையன் படிக்கக்கூடிய ஸ்கூலில் அவங்க கிளாஸ்லேயுமே மற்ற கிளாஸ்லேயுமே வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க இங்கே தான். அதனால் எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கங்கே இன்ஜெக்ஷன் போட்டுட்ருப்பாங்க பசங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து அவங்க ஆல்ரெடி க்ளவுஸ் போட்டிருந்தாங்க. வேறு ஒருத்தவங்க போட்டிருந்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்டதே தெரிலங்க. நான் வீடியோ எடுக்கலான்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போட்டு எடுத்துட்டாங்க. அவங்க பாருங்கள், நம்ம பஞ்சு வைப்போம், அவங்க பாருங்கள் பட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இவங்கள்ட்ட வந்து நம்ம பார்த்திங்கன்னா சைனீஸில் தான் பேசுவாங்க. நம்ம ட்ரான்ஸ்லேட்டில் வந்து எடுத்து இது பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விளையாடாதீங்க, இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கையா இது பண்ணாதீங்க ரொம்ப அப்படின்ட்டு. என் பையன் நான் போய் ஃபுட்பால் விளாட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இல்லை போகக்கூடாது, இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னாங்க. அதுதான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு 1/2 hour உட்கார சொல்லுவாங்க, 30 minutes. அதுக்கு தனி ஒரு ரூம் இருக்குது. உட்காந்துருக்காங்க பாருங்கள். 1/2 hour உட்காந்ததுக்கப்புறம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். இவங்களுமே பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ஸ் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து வெயிட்டிங் ஏரியா. குழந்தைங்க வந்து 1/2 hour உட்காந்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து போகலாம். சரி, 1/2 hour உட்காரணும். நான் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ரொம்ப யோசிச்சுட்டு வந்தேன். ஐயோ அழுகுவானா, எப்படி இருக்குமோ என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே சிரிச்சுக்கிட்டு அவன் பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. இதுதான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பில்லு அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. 64 ஆரம்பிங்க. நம்ம ரேட்டுக்கு வந்து 800 மேலே வருதுங்க நம்ம ரேட்டுக்கு. இந்த ஸ்லிப்பு வந்து என்னென்ன வேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ வேக்சின் சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த ஸ்லிப்பு வந்து பத்திரமா வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது இந்த மாதிரி காமிக்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் வந்து நர்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் பார்த்துட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குன்னு தனியாக அங்கிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெயிட்டு பார்க்குறது, என்ன ஹைட்டு, அது எல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலில் வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ன்ற லொக்கேஷன் அதுவுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது என்னன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த ஹாஸ்பிட்டலு. சைனாவில் இந்த மாதிரி நிறைய நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கங்கே பார்த்திங்கன்னா. பரவாயில்ல, ரொம்ப வந்து நம்ம வெயிட் பண்ணணுன்றதும் கிடையாது. அதிக கூட்டமும் இல்லைன்னு பாருங்களேன், கம்மியாக தான் இருக்காங்க. வந்தும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஒரு சில ஹாஸ்பிட்டல் நம்ம போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே உடனே வந்த உடனே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க.
இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, பையனுக்கு வந்து அவனுடைய ஸ்கூலில் வந்து இன்சூரன்ஸோடு இருக்குதுங்க. நம்ம ஊர்லலாம் வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலில் இன்சூரன்ஸ் இருக்கான்னு இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு வந்து நம்ம ரேட்டுக்கு வந்து 1300 ஆரம்பிங்க கட்ட சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. பரவாயில்ல அங்கே தானே. குழந்தைங்க எதுவும் ஸ்கூலில் விளையாடும்போது ஏதோ காயங்கள் எதுவும் பட்டாலும் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி இப்போலாம் வந்திருக்குங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்தோன்னே நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அதுவும் இல்லாமல் நம்ம மொதல் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு மொத்தமாக வந்து செக் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் கேட்குறாங்க. நம்ம குழந்த பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வளர்ந்தது வரைக்கும் வேக்சின் போட்டிருப்போமே, அதனுடைய சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் தனியாக அவங்களே ஒரு ஹாஸ்பிட்டல் இது கொடுக்குறாங்க. அங்கே போய் குழந்தைங்களுடைய கண் எப்படி இருக்குது, முதுகெல்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக ஸ்கூலுக்கு அந்த ரிப்போர்ட் போயிடுது. இங்கே பாருங்கள் என் பையன் எப்படி ஜாலியாக போயிட்டுருக்கானு ஊசியை போட்டுட்டு. இப்போ சுத்தாத கை வலிக்கும்டா அப்படின்னு கேட்காம அவன் பேசாட ஜாலியாக போயிட்டுருக்கான். வலிக்கலையான்ட்டு அப்போதைக்கு தெரில. அப்புறம் ஈவினிங் பார்த்தா தான் கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னா. பரவாயில்ல, ஸ்கூல் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்குது. இன்னொன்று முன்னாடி ஸ்கூல் சேரும்போது நிறையா செக் பண்ணுறாங்க. அதே போல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் நம்ம போனோம்னா குழந்தைங்களுடைய முதுகு ஷோல்டரில் எப்படி இருக்குது அதை டாக்டர் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்கங்க. இப்போ வெளியில் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க் வச்சுருக்காங்க. இது வந்து மாலுக்குள்ளே தான் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இந்த மால் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. பார்க்க நமக்கு பாருங்கள் உள்ளே போனால் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே போகலான்னு. ஏன்னா ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி வீட்டில் போய் சாப்பிட்லாம். இங்கே பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே சாப்பிட வந்துட்டோம். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இங்கே இந்தியாவுக்கும் நமக்கு எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் இது அப்படின்றதுமே. நான் டாக்டருமே நர்ஸுமே நல்லா கைண்டாக பேசினாங்க. இப்போ வந்து உள்ளே உக்காந்தாச்சு. இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே காமிக்கிறேன். இவ்வளோ நாள் அந்த ஃபுட்டை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து எப்படிலாம் சமைக்கிறாங்க அப்படின்றதுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு நமக்கு அங்கே பிளேட் இருக்கும், நம்ம எடுத்துக்கிட்டு எல்லாமே பஃபே சிஸ்டம் மாதிரி எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அதை எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பம்ப்கின் எடுத்திருந்தேன், அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எனக்கு மோஸ்ட்லி இங்கே வந்தால் வந்து ரைஸு, அப்புறம் எக்கு டொமோட்டோ போட்டது மட்டும்தான் இருக்கும், கீரை இது மட்டும்தாங்க இருக்கும், மற்றது எதுவுமே இருக்காது. இது எல்லாமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா சைனா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு இதுதான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் அவங்க குக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த குக் பண்ணிவிட்டு சூடாக அங்கே போட்டிருப்பாங்க, அங்கே பவுலில் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கிற மாதிரி. இது வந்து இந்த மிஷினுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேக வச்சு இது பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் இது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிக்கிறாங்க. செட் பண்ணிவிட்டு அதிலேயே குழம்பு கறி இதெல்லாம் போட்டுட்டு சுற்றி ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ரைஸ் இந்த பாருங்கள் அதுக்குள்ளே சுற்று தெரியுதுங்களா, இப்போ கழுவிட்டு இருக்குது. கழுவி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ கழுவிட்டு இருக்குது. கழுவி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் அதில் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம ஊரில் இனிப்பு இருக்கும் பார்த்திங்களா, கோலா உருண்டை மாதிரி. இது வந்து கறி கிடையாது, ஸ்வீட்டில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் எடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஊறுகாங்க, முள்ளங்கி போட்டு ஊறுகாய் செஞ்சுருக்காங்க. டொமேட்டோவும் எக்கும் போட்ட சூப்பு, இது நல்லாயிருக்கும். இந்த சூப்பெலாம் ஃப்ரீ தான். மற்றது அங்கே வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்ரீ. நம்ம அங்கே இருக்கிறது மட்டும் காசு எவ்வளோன்னு பார்த்துட்டு பே பண்ணிக்குவாங்க. தென் சுடு தண்ணி, நம்மளுக்கு சுடு தண்ணி வேணுமா இல்லைனா ஹாட் வாட்ரு கோல்டு வாட்ரு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கிற மாதிரி. ஸ்டாப் ஸ்டிக் வச்சுருப்பாங்க, ஸ்பூன் எல்லாமே. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இதெல்லாமே தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வாங்கினது வந்து சிக்கனு, அதுக்கப்புறம் ஃபோர்க் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் வந்து கீரை டொமேட்டோ இது மட்டும்தான். பையன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கடைக்குள்ளே எல்லாம் இப்படி தான் இருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா சைனீஸ் ரைஸ் நல்லா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அது ஒரு இதாக வருது. அந்த பக்குவம் கரெக்டாக வந்து செய்ய தெரியணுங்க. எலக்ட்ரிக் குக்கரில் தான் அவங்களுமே செய்கிறாங்க. இது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணணும் எப்படி இருக்குதுன்ட்டு. இனிப்பு வந்து அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இதுதான் என்னுடைய மெனு. எப்போ வந்தாலும் இது ஒன்று தான் கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது பிடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சூப்புங்க,
புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து ஒரு கோல்டு ஷாப்புக்கு போய் அங்கே வீடியோ போட்டிருக்கோம். அங்கே தங்கத்தோடைய ரேட்டு என்ன எப்படின்றதுமே அதை பார்க்கல அப்படின்றவங்க போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கடைக்கு வெளியே வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கொடுங்க. இங்கே கூகுள் இல்லை, இவங்களுடைய ஆப் யூஸ் பண்ணி தான் இங்கே பாருங்கள் கேப் புக் பண்ணிட்டோம். அதில் மேப்பு இது பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.